ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேரிட் மல்லு. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஓணம் செலிப்ரேஷன் vlog தான் இது. இது என்னோட செகண்ட் இயர் ஓணம் நான் கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறது. இந்த vlogல நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், என்ன ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி திருவோணம் செலிப்ரேட் பண்ணோன்றதை பார்க்கலாம். இப்போ காமிச்சிட்ருக்க கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் ஓணத்துக்கு முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு. முன்னாடி அடைக்கான ஸ்டஃபிங் பண்ணோம். இது அவியல். ஓணம் சத்யாவில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதனால் ஓணம் அன்னைக்கு பண்ணுறதை விட ஓணத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும். இதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பட் அது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்து வரும்போது ஒரு 200 ml தயிரை மிக்சியில் அரைச்சி மோர் மாதிரி ஆக்கி ஊற்றிக்கணும். அது ஊற்றினதுக்கப்புறமே நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி அதை ஆட் பண்ணணும். கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா அவியல் ரெடி. என்னோடய வீட்டில் என்னோட அம்மா மதியம் தேங்காய் போட்டு ஏதாவது குழம்பு வச்சா அதை நைட்டு கூட நாங்கள் ஊற்றிக்க மாட்டோம். பிகாஸ் தேங்காய் போட்டால் டக்குன்னு கெட்டு போயிடும், உடம்புக்கு ஏதாவது ஆகும்னு. தேங்காய் போட்டால் யூஸ்வலாக நெக்ஸ்ட் டே வரைக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் கேரளாவில் சில சமையலோட குக்கிங் மெத்தட்னால தேங்காய் போட்டு இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே வரைக்குமே நல்லா இருக்குது. சில டிஷ்ஷஸ்லாம் 2 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். அவியல் நைட்டு தானே பண்ணுறோம், ஆனால் ஓணம் சத்யா டைம் அப்போ சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு, நைட்டுமே நல்லா இருந்தது. குக்கிங் மெத்தடு தயிரெல்லாம் தான் இதுக்கு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஓணம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் எப்பயுமே இலை அடையும் பழம் வேவிச்சதும் தான் பண்ணுவாங்களாம். ஸோ இலை அடையுமே நைட்டே பண்ணி வச்சுட்டோம். இலையடையோட ரெசிபிலாம் நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓணம் சத்யாவில் பாலாடை பாயாசம் தான் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு போனால் கண்டிப்பாக பால் பாக்கெட் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நைட்டே என்னோடய புருஷன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். அது கூடவே ஒரு மெஹந்தியும் வாங்கிட்டு வர சொன்னேன். கல்யாண டைம் அப்போ இந்த மெஹந்தி வச்சது அதுக்கப்புறமேட்டு வைக்கவே இல்லை. ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அகெயின் இன்றைக்கி தான் வைக்க போகிறேன். லாஸ்ட் மினிட் தான் மருதாணி வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. இல்லைனா பக்கத்துலையாவது போய் இலை பறிச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கலாம். எனக்கு அப்படி வைக்கிறது தான் பிடிக்கும். பிகாஸ் எனக்கு இந்த கோனில் டிசைன் போடலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதே இந்த ரவுண்டு மட்டும் தான். அந்த ஒரு வட்டத்தை போட்டு என்னோடய மருதாணியோட ஸ்கில்லை முடிச்சிட்டேன். மருதாணியை ஒரு 1 மணி நேரம் தான் காய விட்டுருப்பேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போனதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. திருவோணம்ன்றதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டோம். என்ன ஏர்லியாக எழுந்தாலுமே டிஃபனுக்கான வேலை பெருசாக கிடையாது. நேற்று நைட்டே இலை அடைலாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். பழம் வேக வைக்கிறது மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பண்ண இலை அடையை இட்லி குண்டாலே தான் வச்சுட்டு போனேன். அதனால் ரீஹீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை ரீஹீட் பண்ணி எடுத்துட்டு பழம் வேக வைக்கிறதுக்காக இட்லி குண்டால வச்சாச்சு. அப்படியே நானும் போய் ரெடியாக கிளம்பிட்டேன். திருவோணத்துக்கு செட்டு முண்டு தான் போடணுன்றதை 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நம்மளோட பேஜில் லான்ச் பண்ண ஒரு செட்டு முண்டு தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கான ப்ளவுஸை என்னோட மாமியார்கிட்ட கொடுத்து பர்ஃபெக்டாக தச்சு எடுத்தாச்சு. போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்மளோட பேஜில் லான்ச் பண்ணது. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்டர்ஸ்டேட் கலெக்ஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். திருவோணம் பெரிய பூக்களம் போடணுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வீட்லேயுமே நிறைய பூ இருந்துச்சு. பட் கொஞ்சம் பூ பறிக்கிறதுக்குள்ளேயே நல்ல மழை வந்துருச்சு. இட்டம் வெளுத்தா திருவோணம் கருக்குன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி திருவோணம் அன்னைக்கு நல்ல மழை. பூக்களம் போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. இப்போ பறிச்சுட்டு வந்த பூவை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். அம்மா ஒரு சைடு சத்யாவுக்கு தேவையான சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எரிசெடி பக்கத்தில் தேங்காவை வறுத்துட்டு இருக்கிறது சாம்பாருக்காக. ஓணம் சத்யா ரெசிபியெல்லாம் ஃபுல்லாக லாங் வீடியோவாக எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எதுவுமே எடுக்க முடியல. பிகாஸ் சுத்தமாக டைம் இல்லை. கண்டிப்பாக வேறொரு நாள் எல்லா ரெசிபியும் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். நிற்கிற மாதிரி தெரியல. சரி, பிரேக்ஃபாஸ்ட் வேலையாவது முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். மழை இருந்துச்சு, இருந்தாலுமே பூ பறிக்க போயிட்டேன். ஏன்னா திருவோணம் அன்னைக்கு தான் பூக்களம் போடணும், நெக்ஸ்ட் டே கிடையாது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் பூ பறிச்சுட்டு வந்தாச்சு. நான் முன்னாடியே பறிச்சுட்டு வந்த செண்டு மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பறிச்சுட்டு வந்த பூவை மட்டும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் பூ தேவைப்படுதுன்றதுனால அம்மா போய் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்தாங்க.
ஆனா என்னோட மாமியாரும் இன்னைக்கு செட்டு முண்டு தான் வியர் பண்ணிட்டுருக்கோம். நாங்க 2 பேர் வியர் பண்ணிட்டுருக்கிறது சாரி கிடையாது. நெறைய பேர் இத சாரின்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. கீழ வேஷ்டியும், மேல தாவாணியும் தனித்தனியா வரும். சாரி விட செட்டு முண்டு கட்டுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி செட்டு முண்டு வேணும்னா, நான் குடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். அதேபோல நம்மகிட்ட கேரளா சாரீஸுமே இருக்கு. ஓணம் முடிஞ்சிருந்தாலும் கேரளா சாரி மேல ஆசை வச்சிருக்கவங்க நெறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் குடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். 10 நாளா காலையில எழுந்த உடனே பூக்களம் போட்டு டேவ வந்து ரொம்ப ஹேப்பியா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனி இந்த பூக்களம் போடுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நெனைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் கூட சேர்ந்து உங்கள நெறைய பேரும் இந்த பூக்களம மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் நெறைய பேர் நமக்குள்ள கனெக்ட் பண்ண வச்சதே இந்த ஓணம் பூக்களம் சீரிஸ்ல தான். இந்த இயர் ஓணம் எல்லாருக்கும் கண்டிப்பா ஹாப்பினஸ குடுக்கும்னு நான் நம்புறேன். அதேபோல நெக்ஸ்ட் இயருமே நம்ம ஓணம இன்னும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஓணம் வீடியோஸ் மட்டும் கிடையாது. கேரளால நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்ல பாயாசம் பண்றோம்னா, அது கண்டிப்பா அச்சாவா தான் இருப்பாரு. பிகாஸ் அச்சா வந்து முன்னாடி கேட்டரிங்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாருன்றனால, பாயாசம் பண்றதுலாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பராவும் பண்ணுவாரு. நாங்க இன்னைக்கு பண்ணது பாலடை பாயாசம். இந்த அடை வந்து கடையில இருந்து வாங்கியிருந்தோம். வீட்ல பண்றது கொஞ்சம் கஷ்டன்றதுனால, கண்டிப்பா வேற ஒரு நாள் வந்து அதுவும் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாயாசம் பண்ணணும். சத்யாவோட லாஸ்ட்டான பாயாசத்தையும் சூப்பரா முடிச்சாச்சு. இப்ப சத்யா சாப்பிடக்கூடிய வேலை மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்காக இலை பறிக்க என்னோட புருஷன் தோட்டத்துக்கு போயிட்டாரு. ஓணம் அன்னைக்கு கேரளால ஓணம் சத்யா நெறைய ஹோட்டல்ல கேட்டரிங் பண்றவங்கலாம் பண்ணுவாங்க. இங்கேயே 4 பேர் சாப்பிடக்கூடிய ஓணம் சத்யா வந்து 1500 ரேஞ்ச்ல இருந்தது. அத குடுத்து வாங்கலாம். பட் வீட்ல பண்ணக்கூடிய ஓணம் சத்யா மாதிரி கண்டிப்பா என்னைக்குமே இருக்காது. ரெடி பண்ண ஓணம் சத்யாவ கடவுளுக்கு சமையல் கட்டுல வச்சு தான் படைக்கிறாங்க. எந்த ஒரு கடவுள்னா விநாயகர். விநாயகருக்கு ஃபர்ஸ்ட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே நல்லதா நடக்குன்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. 3 இலைலாம் கிடையாது. ஒரே ஒரு தலை வாழை இலை வச்சு நம்ம ரெடி பண்ண எல்லா சத்யாவோட டிஷ்ஷஸுமே அந்த இலையில வைக்கிறாங்க. உப்புலேருந்து ஆரம்பிச்சு பாயாசம் வரைக்கும். ஓணம் சத்யாவோட இலையில என்னலாம் வைக்கிறோன்றத பார்ப்போம். ஸ்டார்ட்டிங்லேயே உப்பு வைக்கணும். அது கூடவே காய வறுத்தது. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் இது. இந்த ரெசிபி பார்க்கலனாலும் நம்மளோட சேனல்ல இருக்கு பாருங்க. அது கூடவே அச்சாறு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு புளி இஞ்சி. நிறைய ஊரில் இதை இஞ்சி புளின்றாங்க. ஸோ அதுவும் நம்மளோட சேனலில் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கேரளாவில் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் இந்த பப்படம் இல்லாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக சத்யாலையும் பப்படம் வேணும். அது கூடவே ஓலன். இது பண்ண ஓலனில் மஞ்சள் பூசணிக்காவும் சேர்த்து பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவியலுக்கு வாங்கியிருந்தோன்றதுனால. அது கூடவே காளான். இந்த ரெசிபியுமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தட்டைப்பயிரும் காய உப்பேரி பண்ணியிருந்தோம். அது கூடவே எரிசேரி. இந்த எரிசேரியோட ரெசிபி தான் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய காய்கறி போட்டு பண்ண ரிச்சான ஒரு அவியல். இவ்வளோ கூட்டு பொரியல் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சமாக சாம்பார். பிகாஸ் மற்றதை சாப்பிட்றதுக்கே வயிறு ஃபுல்லாகிடும். இந்த சத்யாவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் பாயாசத்தோட முடியுது. கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பாயாசத்தோடலாம் சத்யா முடியாது. சத்யா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் நெக்ஸ்ட் டேவுமே பாயாசம் இருக்கும். பிகாஸ் நிறைய பாயாசம் பண்ணியிருக்கோம். ஓணம் சத்யாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மம்மாக்கும் குட்டி பசங்களுக்கும் ஓணம் கோடி கொடுக்கணும். விஷு டைம் அப்போ குட்டி பசங்களுக்கு கை நீட்டம் கொடுத்தோமோ, ஓணம் டைம் அப்போ ஓணம் கோடின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கணும். இப்போ வியர் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு குர்த்தியுமே எனக்கு ஓணம் கோடியாக தான் வந்துச்சு. பட் என்ன ஒன்றுனா நம்மளோட பேஜில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு குர்த்தி இது. 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் வியர் பண்ணிட்டு இருக்கிறது காஃபி ப்ரௌனும், இன்னொன்று வந்து ரஸ்ட் ஆரஞ்சு. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியலான மல்சந்திரி மெட்டீரியலில் பண்ணது. உள்ள லைனிங்குமே இருக்குது. இந்த குர்த்திஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய காட்டன் குர்த்தி வித் லைனிங்கோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இது போல் அப்கமிங் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பிஸ்னஸ் பேஜான இன்டர்ஸ்டேட் கலெக்ஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம் அப்போது இது போல் ரிச்சுவல்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மற்றவங்க கூட நல்லா பீட் பண்ணணுன்றதுக்காக தான். போன ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரியம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு வந்தோம். செண்டு மல்லியோட செடி நம்ம வீட்டில் என்ன தான் இருந்தாலுமே செடியில் பூக்கக்கூடிய பூ ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அதுவும் அது கூட பன்னீர் ரோஸோட கட்டிங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. இந்த இயர் ஓணம் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். போன இயர் ஓணம் நான் என்ன தான் கேரளாவில் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாலும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் நான் 11 நாளுமே பூக்களம் போட்டது. பூக்களம் போடும்போது ஏதோ லைஃபே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. போன இயர் ஓணம் வீடியோ கூட நம்ம யூடியூப்பில் போட்டிருப்பேன். அப்போ தான் ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது. பட் இந்த டைம் இப்போ ஒரு 9000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அதே போல் எல்லாருமே ஓணம் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு ஓணம் விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதே போல் என்னோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பருக்குமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க.
யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இருந்து லவ் அண்ட் சப்போர்ட் வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தென் அது எனக்கு கிடைக்குதுன்னும்போது நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்படியே நம்மள வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிடமல்லு. பாய்.